கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் ஆறுதல் அளிக்கிறவர் என்ற தலைப்பிலே ஜெபிக்கும்படியாக நமக்கு ஜப விண்ணப்பத்தை இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். சிறிது நேரம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். சங்கீதம் 94வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம் தேவனாய் கர்த்தர் ஆறுதல் அளிக்கிற தேவனாகவும் அவருடைய ஆறுதலான அந்த வார்த்தைகள் நம் ஆத்துமாவை தேற்றுகிறதுமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ள கவலைகள் துக்கங்கள் எல்லாம் பெருகும் பொழுது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை அந்த வசனங்களே ஒவ்வொரு நாளும் நம்மை ஆற்றி தேற்றுகிறது. நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். இன்றைய நாளிலே நம்முடைய இருதயத்தில் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக நம் தேவனாய் கர்த்தர் இன்றைய நாளிலே இந்த ஜப விண்ணப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார், ஆறுதல் அளிக்கிறவர் என்று. இப்படியாய் நமக்கு அந்த தலைப்பு ஜப விண்ணப்பத்தையும் தலைப்பையும் கொடுத்திருக்கிறார். நாம் அப்படியே ஜெபிக்கலாம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் கூட உம்மாலே கொடுக்கப்பட்ட இந்த கர்த்தாவே தலைப்பின் ஜப விண்ணப்பத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் சாமி, நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாகவும் ஒரு தாய் தேற்றுவதை போல நீர் எங்களை தேற்றி வழி நடத்துகிற தேவனாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயத்தில் கர்த்தாவே விசாரங்கள் பெருகுகையில் கவலைகள் துக்கங்கள் இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலான வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றுகிறதே. ஆண்டவரே, நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிற ஏசப்பா. உன் தேற்றரவாளன் நானே என்று யாரோ ஒரு சிலருக்கு நீர் மகிமையாக இடைப்பட்டு சொல்லுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிற இயேசு சாமி. நான் உன் பக்கம் இருக்கிறேன், உன் வலதுபுறத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், இஸ்ரவேலே நீ பயப்படாதே என்று ஆண்டவரே நீர் யாரோ ஒரு சிலருக்கு மகிமையாக இடைப்பட்டு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காகவும் மாலை கொடுக்கப்பட்ட ஆண்டவரே இந்த ஜப விண்ணப்பத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். நீர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு போதுமானவராயும் நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாகவும் ஆறுதல் செய்கிற தேவனாகவும் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.